கடைசியின் கடைசி காலம், எந்த நேரமும் அந்த கிருபையின் காலம் முடிவடையும். எந்த நேரமும் அதாவது சபைகள் மூடப்பட்டு அதாவது கிறிஸ்தவர்கள் தேவனிடத்தில் இழுத்து கொள்ளப்படுவார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்ப கடைசி சபையாகிய லவோதிக்கேயா சபை, அதாவது வெளி 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி சபையாகிய லவோதிக்கேயாவின் சகல குணாதிசயங்களையும் சர்வசாதாரணமாக தற்பொழுது காண முடிகிறது. அப்போ நான் சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், லவோதிக்கேயா சபையில் இருக்கிற மனுஷர்களை நாம் பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 3:1-5 இருக்கிற மனுஷர்கள் மாதிரியே அவர்கள் இருக்கிறத நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலருடைய கூற்று சில பேருடைய தர்க்கவாதத்தை முற்று முழுவதும் நிராகரிக்கிறது. சிலருடைய வேதத்திற்கு ஒவ்வாத தர்க்கவாதத்தின்படி உலகம் நாளுக்கு நாள் நன்றாயிருக்கிறது, உலகம் நாளுக்கு நாள் நன்றாயிருக்கிறது என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவம் மற்ற மதங்களோடும் கைகோர்த்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழையும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு பின்பு இயேசு வருவார் என்று சொல்லியும் அவர்கள் தீர்க்க தரிசனம் போல சொல்லுகிறார்கள். இந்த மாதிரியான சிந்தனை மிகுந்த உபத்திரவம் இல்லை என்றும், அந்தி கிறிஸ்துவின் எழுச்சி இல்லை என்றும், அர்மகதோன் யுத்தம் இல்லை என்றும் பிரகடனப்படுத்துகிறது. மறுபடியும் சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி சொல்லுகிற மனுஷர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய சிந்தனையில் மிகுந்த உபத்திரவ காலம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நடைபெற போவதில்லை. அந்தி கிறிஸ்து என்ற ஒரு மனுஷன் வருவான் என்று சொல்லப்பட்டது, அவர்களுடைய சிந்தனையில் இல்லை. அர்மகதோன் யுத்தம் நடக்கும் என்று சொல்லி வெளி 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய சிந்தனையில் இல்லை. இவைகள் யாவும் வேதத்துக்கு அதை இல்லை என்று சொல்லி நிராகரிக்கிறது, வேத வாக்கியத்திற்கு விரோதமான செயல்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வேதாகமம் நாளுக்கு நாள் உலகம் நன்றாயிருக்கும் என்று உபதேசிக்கவில்லை. உலகம் நாளுக்கு நாள் மோசமடையும் என்றே வேதாகமம் சொல்லுகிறது.